ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட சங்க காலத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். நம்ம தமிழர்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த சங்க காலத்தை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம தமிழர்களுக்கு அடிப்படையாக சங்க காலத்தை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்னு. ஏன் நம்ம தமிழர்களுக்கு அடிப்படையாக சங்க காலத்தை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் பெருசாக வளர்ந்தது சங்க காலத்தில் தாங்க. சங்க காலத்தில் தான் நம்ம தமிழருடைய கலாச்சாரமும் பண்பாடும் வரலாறும் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக இலக்கணமும் இலக்கியமும் பெருசாக வளர்ந்தது இந்த சங்க காலத்தில் தான். இந்த சங்க காலம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சங்கம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சங்கம் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்தாங்கன்னா நம்ம சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி காலகட்டத்துக்கு சங்கம் அப்படின்னு எதை சொன்னாங்கன்னா, மதுரை பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில், பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் மதுரையில் புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஒரு சில புலவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து தமிழை வளர்த்தாங்க. அந்த குழுவுக்கு பேர் தான் சங்கம். இந்த சங்கம் இருந்த காலம் சங்க காலம். இந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள், இந்த சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் சங்ககால புலவர்கள். இந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், திருக்குறள் போன்ற 14 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாமே சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள். சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் அப்படின்னா ஓரம்பூகியார், நக்கீரன், ஔவையார், பரணர், கபிலர், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள், தொல்காப்பியத்தை எழுதின தொல்காப்பியர், இவங்க எல்லாருமே சங்க காலத்தில் வாழ்ந்த மாபெரும் புலவர்கள். இந்த சங்கத்தினுடைய காலம் என்னன்னா, கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்க. இந்த 600 வருஷத்துல பெரிய அளவுல தமிழை பண்பாட்டு ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் இலக்கண ரீதியாகவும் பெரிய அளவுல வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்துல இருந்த ஆட்சியர்கள் அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர்கள். நம்ம ஆல்ரெடி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். இந்த சங்க காலத்துல இருந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய எல்லை பகுதி எப்படி இருந்ததுன்னா, வடக்க திருவேங்கடத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி, வடக்க திருப்பதியிலிருந்து தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கு. கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த சைடு இருக்கக்கூடிய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள பகுதி மொத்தத்தையும் சேர மன்னர் ஆட்சி செஞ்சாரு. திருச்சிக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த ஏரியாவெல்லாம் சோழ மன்னர் ஆட்சி செஞ்சாரு. மதுரைக்கு கீழே மொத்தமும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த சங்ககாலம் இருந்ததுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கீழடியில் கிடைச்சிருக்கு, ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு, அரிக்கமேட்ல கிடைச்சிருக்கு, கொடுமணல்ல கிடைச்சிருக்கு, ஈரோடுல கிடைச்சிருக்கு. இந்த சங்க காலத்தையே 3 வகையா பிரிப்பாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த கடைச்சங்கம் தான் கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு காலம் இருந்தது. நிறைய கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள், தொல்பொருள் தரவுகள்லாம் நமக்கு சங்க காலத்துக்கு இருந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் நமக்கு காட்டுதுங்க. மணிமேகலையா இருக்கலாம், சிலப்பதிகாரமா இருக்கலாம், இதெல்லாம் சங்க காலத்தில் இயற்றப்பட்டது தான். தொல்காப்பியம், நம்ம தமிழ் இலக்கணத்துக்கே வித்திட்ட தொல்காப்பியம் நூலா இருக்கலாம், இது சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல். கிட்டத்தட்ட கிமு 500ன்னு நினைக்கிறேன், 2500 வருஷத்துக்கு முன்னாடி இயற்றப்பட்ட நூல் தொல்காப்பியம். நம்ம தமிழ் இலக்கணத்துக்கே வித்திட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல் சங்க காலத்தில் தான் இயற்றப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இலக்கண நூல்கள் சங்க காலத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க, சங்க காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம தமிழ் இலக்கிய இலக்கணத்துக்கே ஒரு வித்திட்ட காலகட்டம் சங்க காலம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.